வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மீனவர் உயிரிழப்பு, உடலை உடனடியாக தாயகம் கொண்டுவர வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 316 அதிகரிப்பு. வெள்ளரி மலையை சேர்ந்த 27 பள்ளி மாணவர்கள் உயிரிழப்பு என தகவல். பட்டியல் இனத்தவர் உள்ஒதுக்கீடு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. சக்கர வியூக பேச்சுக்காக அமலாக்கத்துறை ரைடு, டீ பிஸ்கெட்டுடன் காத்திருக்கிறேன் என ராகுல் காந்தி பதிவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த சிபிஐ. வயநாட்டை தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தை மிரட்டும் கனமழை, 2 பேர் உயிரிழப்பு, 50 பேர் மாயம். இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த மீனவரின் உடலை உடனடியாக தாயகம் கொண்டுவர ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியான அறிக்கையில், தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகில் சென்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் மீன்பிடி விசைப்படகு சேதமடைந்து நீரில் மூழ்கியதில் மலைச்சாமி என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சியும் ஆழ்ந்த இரங்கலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அத்துடன் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் வழங்கவும் உத்தரவிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடலை உடனடியாக தாயகம் கொண்டுவரவும், காயமடைந்த மீனவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கி தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 316 அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை மற்றும் முண்டக்கை கிராமங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு நாட்டையே உலுக்கி வருகிறது. 3 நாட்கள் தொடர்ந்து நடந்த மீட்பு பணியில் 300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 300 பேரை காணவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 316 அதிகரித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய 200க்கும் மேற்பட்டோரின் நிலைமை குறித்து இதுவரை தகவல் இல்லை எனவும் 3500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முண்டக்கை, வெள்ளரி மலையை சேர்ந்த 27 பள்ளி மாணவர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை நடத்திய ஆய்வில் மேலும் 23 மாணவர்களை காணவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பட்டியல் இனத்தவர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கியது உள்ளிட்ட பல மாநிலங்களின் உள் இடஒதுக்கீடு முடிவுகளுக்கு எதிரான 20 வழக்குகளை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பை வழங்கியது சமத்துவத்திற்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் 2009ஆம் ஆண்டு முதல்வர் கலைஞர் பட்டியல் இனத்தவரின் 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்பது உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் கே. பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அருந்ததியர் மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிய கலைஞருக்கும் தமிழ்நாட்டில் இதற்கான போராட்டத்தை முன்னின்று நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் இவர்களுக்கு ஆதரவாக கைகோர்த்த ஜனநாயக உள்ளம் கொண்டோருக்கு கிடைத்துள்ள மகத்தான வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியதற்கு உள் ஒதுக்கீடு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டம் செல்லும் என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார்.
இதேபோல் ஜவாஹிருல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்இட ஒதுக்கீடு தொடர்பான மாநில அரசுகள் பிறப்பித்த சட்டம் செல்லும் என்றும் தீர்ப்பை வழங்க இருப்பதாகவும் சமூக நீதி வரலாற்றில் இது மிக முக்கியமான தீர்ப்பு எனவும் தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரலாம் என்று எக்ஸ் தளத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சக்கர வியூகம் பற்றிய தனது பேச்சுக்காக அமலாக்கத்துறை தனது வீட்டில் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நாடாளுமன்றத்தில் சக்கர வியூகம் குறித்த தனது பேச்சு 2 பேருக்கு பிடிக்கவில்லை எனவும் சக்கர வியூகம் குறித்த தனது பேச்சு பிடிக்காததால் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தலாம் என்று தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமலாக்கத்துறையின் வருகைக்காக தேநீர் மற்றும் பிஸ்கட்டுடன் காத்திருக்கிறேன் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக முதல் குற்ற பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது தொடர்பான விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் வழக்கில் முதல் குற்ற பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. கைதானவர்களில் 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நிதிஷ்குமார், அமித் ஆனந்த், சிக்கந்தர், ரோஷன் குமார், மணிஷ் பிரகாஷ், அனுராக் யாதவ், அபிஷேக் குமார் உள்ளிட்ட 13 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வழக்கில் இதுவரை 58 இடங்களில் சோதனை நடைபெற்றதாகவும் மொத்தமாக 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் விசாரணை நாள்தோறும் துரிதமாக நடைபெறுவதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா, மண்டி, குலு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 50 பேரை காணவில்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சிம்லாவில் உள்ள ராம்பூர், மண்டியில் உள்ள பதர், குலுவில் உள்ள நிர்மந்த் மற்றும் ஜாவோன் பகுதிகளில் மேக வெடிப்பால் கனமழை கொட்டியது. இதில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சுமார் 50 பேர் காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த பேரிடர் மீட்பு படையினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவரை பேரிடர் மீட்பு படையினர் கயிறு கட்டி காப்பாற்றினர். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். அதிமுக ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை கூட்டங்கள் கடந்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டு தற்போது வரை 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டங்கள் நடந்து முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 5ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற இருந்த புதுச்சேரி, கரூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான கலந்தாலோசனை கூட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டு கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியானது உயர்கல்வியின் பொற்காலமாக, ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக திகழ்ந்து வருகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியின் 100வது ஆண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் பொன்முடி, சேகர் பாபு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெருந்தலைவர் காமராசரின் காலம் பள்ளி கல்வியின் பொற்காலமாக இருந்ததாகவும், கலைஞர் ஆட்சி காலம் கல்லூரி கல்வியின் பொற்காலமாக இருந்ததாகவும், இன்றைய திராவிட மாடல் ஆட்சியானது உயர் கல்வியின் பொற்காலமாக, ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். நிலச்சரிவால் உருக்குலைந்த இடங்களை பார்வையிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முகாம்களில் உள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது தனது தந்தை இறந்தபோது ஏற்பட்ட வேதனையை உணர்ந்ததாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல் மலையில் நிலச்சரிவால் பேரழிவு ஏற்பட்ட இடங்களுக்கு சென்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். இதனை அடுத்து மேப்பாடி அரசு மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்ற அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் இருவரும் முகாமிற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர்.
இதனிடையே வயநாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த பின்னர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நிலச்சரிவு பாதிப்பு வயநாடு மற்றும் கேரளாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது தனது தந்தை இறந்த போது ஏற்பட்ட அளவிற்கு வேதனையை உணர்ந்ததாகவும் ராகுல் காந்தி கூறினார். தொடர்ந்து பேசிய பிரியங்கா காந்தி, குடும்பத்தை இழந்தவர்களின் மனநிலையை தந்தையை இழந்த தங்களை போன்றவர்களால் உணர முடிவதாகவும், ஏராளமான குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து தவிப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். யூடியூபில் பணமும் லைக்ஸும் கிடைக்கிறது என்பதற்காக எப்படியும் பேசலாமா என சாட்டை துரைமுருகனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் பேசும்போது பட்டியலினத்தை அவமதிக்கும் வகையில் பேசியதாக தெரிகிறது. இதனை அடுத்து அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சாட்டை துரைமுருகன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சாட்டை துரைமுருகனுக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூபில் பதிவேற்றம் செய்தால் பணமும் பார்வையாளர்களும் கிடைக்கிறார்கள் என்பதற்காக எப்படியும் பேசலாமா என நீதிபதி சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தார். இனிமேல் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என சாட்டை துரைமுருகன் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ரோந்து கப்பல் மோதி தமிழக மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் செயலை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று முன்தினம் 359 விசைப்படகுகளில் அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரின் கப்பல் மோதியதில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரது விசைப்படகு கடலில் கவிழ்ந்துள்ளது. இதில் 4 பேர் மாயமான நிலையில் இதில் 2 உயிருடனும் 1 சடலமாகவும் மீட்கப்பட்டனர். மாயமான மேலும் ஒரு மீனவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இலங்கை கடற்படையின் செயலை கண்டித்து நேற்று மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வர துறைமுகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இறந்த மலைச்சாமியின் உடலை தாயகம் கொண்டு வர கோரியும், மேலும் மாயமான ஒருவரை தேடும் பணியை துரிதப்படுத்தி மீட்டு தர கோரியும் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அனைத்து மீனவர் சங்க கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். மதிமுக 31ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழா முன்னிட்டு 10க்கும் மேற்பட்டோர் இடங்களில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சி புறநகர் மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் ராஜா தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 31ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நாடாளுமன்ற வெற்றி விழாவை முன்னிட்டு மாமண்டூர், இந்திரா நகர், பழமத்தூர், கருணாகச்சேரி பகுதிகளில் மற்றும் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய மனோகர் தலைமையில் வடக்கு ஒன்றிய சார்பில் பல்வேறு பகுதியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி புறநகர் மாவட்ட செயலாளர் கருணாகரன் மற்றும் தலைமை தீர்மானம் குழு செயலாளர் கவிஞர் மணிவேந்தன் மற்றும் தேர்தல் பணி செயலாளர் சேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு 10க்கும் மேற்பட்டோர் கிராமங்களில் கழக கொடி ஏற்றி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் செயல்பாடுகளை குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதிமுக கட்சியின் மாவட்ட பொருளாளர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை எத்திராஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ரசாயா அகாடமி இணைந்து முதன்முறையாக ட்ரோன் தொழில்நுட்ப படிப்பிற்கான டிப்ளமோ படிப்பை துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் முதல் பகுதியை கற்று முடித்த 150 மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரசையா அகாடமியின் செயல் தலைவர் ரித்தீஷ், கடந்த வருடம் எத்திராஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடன் சேர்ந்து ரசாயா அகாடமியுடன் இணைந்து இந்த ட்ரோன் தொழில்நுட்ப படிப்பை துவங்கியுள்ளோம். இது ஒரு புது தொழில்நுட்பமாக இருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த ட்ரோன் தொழில்நுட்ப படிப்பானது அனைத்து துறை படிப்பினருக்கும் உபயோகப்படுகிறது என்று கூறினார். இதன் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு சேர்க்கவும், விவசாயத்திற்கும், ராணுவத்திற்கும் மற்றும் உள் செல்ல முடியாத இடத்திற்கும் சென்று துப்பு துளக்குவது
பறப்பது போன்ற இந்த ட்ரோன் தொழில்நுட்பமானது பயன்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த துறையை தொடங்கியது முதல் 150 மாணவர்கள் ஆர்வத்துடன் இந்த படிப்பின் முதல் பகுதியை முடித்து இன்று சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் என்று பெருமிதம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதல் முறையாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த ட்ரோன் தொழில்நுட்ப டிப்ளமோ படிப்புகளை தொடங்க உள்ளோம் என்றும் அவர் கூறினார். அதாவது ட்ரோன்ஸ் அது புது டெக்னாலஜி தான். அது வெறும் இன்ஜினியரிங்னு நினைச்சிட்டு இருக்கோம். இங்க டாக்டர் உமா கௌரி பிரின்சிபல் மேடம் இருக்காங்க. இங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி விமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு ட்ரோன் டெக்னாலஜி ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி ஒரு ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை காமர்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஒரு போக முடியாத இடத்துல போய் ஒரு மருந்து கொடுக்கணும்னா பண்ண முடியும். ஒரு அக்ரிகல்ச்சரல் இதுல பெஸ்டிசைட்ஸ் தெளிக்க முடியும். பல நேரங்கள்ல அதாவது போக முடியாத ஏரியாக்கள்ல ஒரு துப்பு துளக்கணும்னா கூட ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஏரியால எப்படி பண்றதுன்னு பார்த்தா ஒரு ட்ரோன் வச்சு எல்லாம் ஃபுல்லா ஸ்கேன் பண்ண முடியும். புதுச்சேரி சட்டமன்றத்தில் 2ஆம் நாள் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அமைச்சருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அப்போது குடிமை பொருள் வழங்கல் துறை மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதாகவும் கடந்த 6 மாதங்களாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை எனவும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சாய் சரவணன், லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு இருந்தால் ஆய்வு செய்து நீக்கப்படும் என்று தெரிவித்தார். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழ்நாட்டின் நீண்ட கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அருந்ததியினருக்கு 3% உள் ஒதுக்கீடு வழங்கிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இன்று உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளது என்று தெரிவித்தார். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு தமிழ்நாட்டின் நீண்ட கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி எனவும் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அருந்ததிய மக்களுக்கு கிடைத்த வரலாற்று சாதனை எனவும் தெரிவித்தார். அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்த அவர், கேரளா நிலச்சரிவிற்கு முதற்கட்ட மீட்பு நிதியாக 10 லட்சம் ரூபாய் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கி உள்ளதாகவும், எவ்வளவு மழை பெய்யும் என கண்டறியும் வானியல் தொழில்நுட்பத்தை மத்திய அரசு அமைக்கவில்லை எனவும், கேரளா அரசு மீது பழி சுமத்தும் மத்திய அரசு மீது வன்மையான கண்டனத்தை தெரிவித்தார். கேரளா நிலச்சரிவுக்கு அதிகமான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும், மக்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டத்தை நடத்தியது. 2007 20,000 பேருக்கு மக்களை திரட்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் ஒரு விரிவான மனுவினை கொடுத்து அருந்ததிய மக்களுக்கு 7% இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்த்தன் அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அதற்கான ஆய்வு அறிக்கையை பெற்றார்கள். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்பதை உள்ளடக்கி ஒரு சட்டத்தை தமிழக சட்டப்பேரவையிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக அடித்தட்டு மக்களாக இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்பது கிடைக்கிற வாய்ப்பு பெற்றது. ஆரணி நகர் மைய பகுதியில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி நகர மார்க்கெட் வீதியில் கடந்த 3 ஆண்டுக்கும் மேலாக அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த அரசு டாஸ்மாக் கடையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இந்த சாலையை கடந்து செல்ல முடியவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் ஆரணி அண்ணா சிலை அருகில் அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 51,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் அதிகரித்து 6,460 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 70 காசுகள் குறைந்து 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 91,000ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸின் இன அடையாளம் குறித்து சக போட்டியாளர் டொனால்ட் ட்ரம்ப் எழுப்பிய கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிகாகோவில் நடைபெற்ற தேசிய கருப்பின பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்பிடம் கருப்பின வாக்காளர்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கமலா ஹாரிஸ் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்ததாகவும் தற்போது தன்னை கருப்பராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அவர் கருப்பரா அல்லது இந்தியரா என்பது தனக்கு தெரியாது என்றும் எதுவாக இருந்தாலும் தான் மதிப்பதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாடு மீனவர் உயிரிழப்பு, உடலை உடனடியாக தாயகம் கொண்டு வர வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 316ஆக அதிகரிப்பு. வெள்ளரி மலையை சேர்ந்த 27 பள்ளி மாணவர்கள் உயிரிழப்பு என தகவல். பட்டியல் இனத்தவர் உள்ஒதுக்கீடு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. சக்கர வியூக பேச்சுக்காக அமலாக்கத்துறை ரைடு, டீ பிஸ்கெட்டுடன் காத்திருக்கிறேன் என ராகுல் காந்தி பதிவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த சிபிஐ. வயநாட்டை தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தை மிரட்டும் கனமழை, 2 பேர் உயிரிழப்பு, 50 பேர் மாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.